சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஞானவேலோட இயக்கத்தில் உருவாகியிருக்கும் வேட்டையன் திரைப்படத்தோட டீசர் இணையத்தில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான வேட்டையன் திரைப்படம் விரைவிலே திரையில் வெளியாக இருக்கு. ஞானவேல் இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் உருவாகியிருக்க இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ஜெய்பீம் என்ற புரட்சிகரமான படத்தை கொடுத்த ஞானவேல் அதை தொடர்ந்து ரஜினியோட இணையரார் என்பதே இந்த படத்தின் மீது மிக பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ரஜினியின் வழக்கமான ஸ்டைலில் ஞானவேலோட டச்சில் உருவாகி இருக்க வேட்டையன் கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் என்று தெரிய வருது. மேலும் இந்த படத்தில் ரஜினியோட இணைந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா என பலர் நடிச்சிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் காமெடியனான ரோலில் நடித்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தான் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. வழக்கம் போல இந்த விழாவில் ரஜினி பேசியது வைரலாகியது. அதைத் தொடர்ந்து இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டது. கிளிம்ஸ் வீடியோ எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்றே ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. மேலும் கிளிம்ஸ் வீடியோவில் இடம்பெற்ற அமிதாப் பச்சன் குரல் சுத்தமாக செட் ஆகலை என்றும் கருத்துக்கள் வந்தது. அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ்ராஜ் குரல் கொடுத்திருந்தாரு, அது சுத்தமாக செட் ஆகவில்லை என கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. இதற்கு பிரகாஷ்ராஜையே நடிக்க வைத்திருக்கலாம் என ரசிகர்கள் சொன்னாங்க. வேட்டையன் திரைப்படத்தில் மிக முக்கியமான ரோல் அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு. எனவே அவரின் குரல் செட் ஆகவில்லை என்றால் அது படத்திற்கு நெகட்டிவாக அமையும் என்பதை உணர்ந்த படக்குழு உடனடியாக அமிதாப் பச்சனின் குரலை மாற்றியது. AI தொழில்நுட்பம் மூலம் அமிதாப் பச்சனின் குரலை படக்குழு மாற்றியிருக்காங்க. தற்போது மாற்றப்பட்ட குரலுடன் கூடிய கிளிம்ஸ் வீடியோவை யூடியூப்ல அப்லோட் செஞ்சிருக்காங்களாம். இதனை பார்த்த ரசிகர்கள் பாசிட்டிவான விமர்சனங்களை வழங்கிட்டு வராங்க. இந்நிலையில் இது போல தான் விஜயோட கோட் படத்திற்கும் ஒரு விமர்சனம் இருந்தது. ஸ்பார்க் பாடல் விஜயின் ஏஜிங் லுக் சரியில்லை என கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. அதனைத் தொடர்ந்து விஜயின் ஏஜிங் லுக்கை படக்குழு மாற்றினாங்க. அதன் பிறகு விஜயன் லுக் ரசிகர்களால் வரவேற்கப்பட்டது. அதே போல தான் வேட்டையன் படத்திலும் அமிதாப் பச்சனின் குரல் சரியில்லை என ரசிகர்கள் கூறி வந்த நிலையில் அதனை படக்குழு சரி செய்திருக்காங்க. மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீசர் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. மேலும் இந்த டீசரை பார்த்த ரசிகர்களோ கண்டிப்பாக படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுப்பா, தமிழ்நாட்டையே கதிகலங்க வைக்க போதுப்பா வேட்டையன் படம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் எங்கும் வேட்டையன் படத்தோடைய ஃபீவர் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸை எல்லா படக்குழுவினரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக லைக்காவுக்கு இந்த தடவை லாபம் தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.